சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த நோன்பை நோக்கக்கூடியவர்களுக்கு எந்த அளவு நன்மையை வைத்திருக்கிறான் என்று தெரியுமா? அல்லாஹு தஆலா கூறுவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், குல்லு ஹஸனத்தின் பிஅஷ்ரி அம்சாலிஹா. ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் அல்லாஹு தஆலா 10 மடங்கு நன்மைகளை வைத்திருக்கிறான். இலா 700 லாஃபின், 700 மடங்கு வரை அல்லாஹு தஆலா அந்த நன்மையை அதிகரிக்கிறான். அதாவது ஒரு மனிதன் நல்ல காரியத்தை செய்கிறான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவனுக்கு 10 மடங்கு நன்மையை கொடுக்கிறான். அந்த நல்ல அமலை, அந்த நல்ல காரியத்தை அவர் பேணிக்கையாக தக்வாவோடு ஒழுங்கான முறையில் அவர் செய்வாராக இருந்தால் அவருடைய அமலை பொறுத்து அல்லாஹு தஆலா 700 மடங்கு வரை அதிகரிக்கிறான். இல்ல ஸியாம் ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸி பிஹி. நோன்பை தவிர அதனுடைய கூலி அல்லாஹு தஆலா மாத்திரமே அறிந்து கொள்வான். அந்த அளவு அல்லாஹு தஆலா இந்த நோன்பை நோக்கக்கூடியவர்களுக்கு நன்மைகளை வைத்திருக்கிறான். அதனுடைய நன்மையை அவர் எப்ப அறிந்து கொள்வார் என்று சொன்னால், நாளை கியாமத்துடைய நாளையிலே அவருடைய கையிலே பட்டோலை வழங்கப்படும் போது அவர் அந்த பட்டோலையை பார்த்துவிட்டு சந்தோஷப்படுவார். நான் இவ்வளவு நன்மை சம்பாதித்திருக்கிறேனா, நான் இவ்வளவு நன்மைகளை நான் செய்தேன் என்று அவர் அந்த அளவு சந்தோஷப்படுவார். அந்த அளவு அல்லாஹு தஆலா அதிகமாக இந்த நோன்பை நோக்கக்கூடியவர்களுக்கு நன்மைகளை வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ரமலானுடைய நோன்பை நாம் அடைய இருக்கிறோம். இந்த ரமலானுடைய நோன்பை நாம் ஏனோ தானோ என்று கழித்து விடாமல், அதனை பாவ காரியங்களோடு கழித்து விடாமல், நல்ல முறையில் அமல் இபாதத்துகளோடு கடமையான விடயங்களை நிறைவேற்றுவதோடு ரமலானுடைய நோன்பை கழிக்க தயாராகி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் மார்க்க விடயத்தில் ஒரு பகுதியை கற்றுக்கொள்வது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடமையாக்கப்பட்ட மார்க்க அறிவை எம்மில் எத்தனையோ பேர் இதுவரைக்கும் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அந்த மார்க்க அறிவை கற்றுக்கொள்வதிலே இந்த ரமலானுடைய நோன்பை நாம் கழித்துக் கொள்வோம். குர்ஆனை சரியான முறையில் தஜ்வீத் முறைப்படி ஓத கற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராகுவோம். குறைந்தது ஒரு முஸ்லிம் ஃபாத்திஹா சூறாவையாவது சரியான முறையில் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவனுடைய தொழுகை நிறைவேறுவதற்கு அவன் ஃபாத்திஹா சூறாவையாவது குறைந்தது சரியான முறையில் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். சதக்காக்கள், ஹதியாக்கள், இது போன்ற நல்ல அமல் இபாதத்துகளோடு இந்த ரமலானுடைய நோன்பை நாம் கழிக்க தயாராகி கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல அன்புக்குரியவர்களே, எம்மில் எத்தனையோ பேர் அற்ப துனியாவுடைய விடயத்துக்காக வேண்டி உறவுகளை முறித்து கொண்டு உறவுகளுடன் பகைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படியான நிலைமைகளில் நாம் இருந்தால் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு விடயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். துனியாவுடைய விடயத்துக்காக யார் ஒருவர் உறவுகளை முறித்து கொண்டிருப்பாரோ நிச்சயமாக அவர் பெரும் பாவம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியான பெரும்பாவத்தில் இருந்து நாம் மீண்டு விடுவோம். நாம் முதலாவதாக சலாம் சொல்லி நாங்கள் அவர்களோடு பேச தயாராகி கொள்வோம். அல்லாஹு தஆலா நம்மை பொருந்திக் கொள்வானாக. வரக்கூடிய இந்த ரமலானை நல்ல முறையில் அமல் இபாதத்தோடு கழித்து அதனுடைய பரிபூர்ண நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.